வெல்கம் கைஸ், வெல்கம் டு இட்ஸ் கிளப் பேங்கிங். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ்லேருந்து வந்திருக்க நோட்டிஃபிகேஷன் தான். ஓகேவா? ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். ஓகே, இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இது ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷன்லேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனி ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அந்த ட்ரைனி ஆஃபீஸரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங். அந்த இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிவில், மெக், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ். சிக்ஸ்த் லா. செவன்த் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர். அண்ட் எயித் வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க ஸ்ட்ரீம்க்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கணும். இப்போ சிவில், மெக், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஇ ஆர் பிடெக் சிவில் ஆர் மெக், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இப்படி முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆர்கிடெக்சர்னா பிஇ ஆர் பிடெக் ஆர்கிடெக்சர். ஓகேவா? தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி இன் பிளானிங். ஓகேவா? அதை நீங்க முடிச்சிருக்கணும். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்க அதை படிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா எம்எஸ்டபிள்யூ முடிச்சிருக்கணும். சரியா? அண்ட் ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ். ஓகே, எம்பிஏ ஃபினான்ஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, அண்ட் சிக்ஸ்த் வந்து பார்த்தீங்கன்னா லா. ஓகேவா? செவன்த் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ ஹெச்ஆர் நீங்கள் முடிச்சிருக்கலாம். எயித் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏல வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ரிலேஷன்ஷிப் அது வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கணும். ஓகே, இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குவாலிஃபிகேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th ஆகஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட். ஓகே, இதுக்கான ஏஜ் லிமிட் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா up to 28 சொல்லியிருக்காங்க. பிளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல், ஓபிசி அண்ட் இடபிள்யூஎஸ் தான். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ். ஓகே, இதுக்கான பே ஸ்கேல் எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000 1,40,000 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பேஸ் பே தான். பிளஸ் உங்களுக்கான அலவன்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டா இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆப்டிடியூட். ஓகேவா? சப்ஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 90 கொஸ்டின் 90 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஜென்ரல் ஆப்டிடியூட்னா குவான்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கிறது தான். ஈச் 15 கொஸ்டின், மொத்தமா 60 கொஸ்டின் 60 மார்க்குக்கு இருக்கும். அப்போ நமக்கு 150 கொஸ்டின் 150 மார்க்குக்கு இருக்கும். எவ்வளவு நேரம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 2 hours இருக்கும். ஓகே, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா டேரக்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு போயிடுவீங்க. இன்டர்வியூல கிளியர் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் அலோகேட் ஆயிடும். ஓகேவா? இதை பத்தி வேற ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு காலர் மெசேஜ் பண்ணி உங்களோட குவாரிஸை கேளுங்க. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமிடியேட்டா வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸோட அப்டேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கான வாட்ஸ்அப் லிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்க ஜாப் நோட்டிபிகேஷன்ஸ் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா இமிடியேட்டா வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.